ஆராதனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர், எல்லாவற்றையும் நீர் நன்றாய் செய்தோம். ஆரம்ப முதல் நிறை மட்டும் நீர் நடத்தும் பரலோகத்திலே நம்முடைய தயவுள்ள சித்தம் செய்யப்படுவது போல இந்த ஆராதனை நம்முடைய தயவுள்ள சித்தம் நிறைவேறட்டும். நம்முடைய பிரசனத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்பும், வாஞ்சைகளை நிறைவேற்றுகிறவர், எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருகிறவர். இந்த மாலை வேளையிலும் நல்ல உத்தரவுகளை கர்த்தர் அருளுவீராக. ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் திருப்தியாக்கும், தடைகள்லாம் இயேசு நாமத்தில் விலகட்டும். இந்த மாலை வேளையிலும் கர்த்தாவே நீர் எழுந்தருள ராஜா, எல்லா சத்துருக்களின் வல்லமையும் சிதற பண்ணுங்க. உம்மை பகைக்கிறவர்கள், தேவ ராஜ்யத்துக்கு விரோதமான எந்த ஒரு எதிர்க்கிரியே ஆனாலும் அது உமக்கு முன்பாக இந்த மாலை வேளை ஓடி போவாங்க. உம்முடைய வல்லமை விளங்கும் பெட்டியுடன் இந்த மாலை வேளை நீர் எங்கள் மத்தியில் பிரசன்னமாவீராக. தேவரீர் உம்முடைய வல்லமை விளங்கும் பெட்டியுடன் உம்முடைய தாபர ஸ்தலத்திலே நீங்க வரும் பொழுது, பிரசன்னமாகும் பொழுது அங்கே ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பு உண்டு என்று சொல்லி, உம்முடைய பரிசுத்தவான்கள் நன்மையில் மகிழ்வார்கள் என்று சொல்லி, நீர் ஒருவரே விடுதலையும் நன்மையும் மகிழ்ச்சியும் தருகிறவர். அப்படியே அனுகிரகம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். சங்கீத பதியை வாசிக்கலாம், எடுத்துக்கொள்ளலாம். எல்லாரும் 126ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்ளலாம். முதல் வசனம் நான் வாசிக்கிறேன், 2வது வசனம் நீங்கள். எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை உற்சாகமாய் வாசிப்போம். 126ஆம் சங்கீதம். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்து இருக்கிறோம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். சேர்ந்து வாசிக்கலாம். அள்ளித்தூவும் விதை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தை அது நம்பிக்கையை கொடுக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது, சீயோன் என்பது ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடம். இங்கே தான் கேப்டிவிட்டி மாறும். ஹல்லேலூயா. எங்கே சுற்றினாலும் சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஹல்லேலூயா. 1000 நாளை பார்க்கலாம் உடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் தாவீது கண்டுபிடிச்சார். ஒரே உம்முடைய பிரசனத்துக்கு நான் வந்தால் என்னுடைய சிறையிருப்பு மாறும். அப்போ நம்ம சொல்லுவோம் பாருங்களேன், எப்படி நடந்தது எனக்கே தெரியல, அது கர்த்தராலே ஆயிற்று. ஹல்லேலூயா. ஏன்னா சர்வ வல்லவரின் பிரசனத்தினாலேயே அப்படி ஆயிற்று. இந்த மாலை வெளில எது உங்களுக்கு கேப்டிவிட்டி, நெருக்கம், சிறையிருப்பாக இருக்கிறதோ ஆண்டவரை ஆராதிக்கிற வேலையிலே அதை என்ன செய்கிறார்னா திருப்புகிறார். அப்பொழுது எப்பொழுது சிறையிருப்பு மாறும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சந்தோஷம். நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. ஒரு நிறைவை தருகிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்லுவாங்க, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய நன்மை செய்தார்னு நம்ம சொல்ல வேணாம், புறஜாதிகளுக்குள் சொல்லிக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. ஆகையினால் நல்லா அவரை துதிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம். அள்ளித்தூவும் விதை சுமக்கிறவன் இதான் விதை. இது என்ன கண்ணீர் நெருக்கத்தோடு இருந்தாலும் இந்த வார்த்தையை சுமந்து கொண்டு வருகிற நீங்கள் ஒரு அறுவடை உண்டு. அந்த அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி போகலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் மகிமைப்படுவாராக. நாம் தொழுது கொள்ளும் போதெல்லாம் நமக்கு சமீபமாக இருக்கிறார். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் கிருபையின் காலத்தில் இருக்கிறார். ஆண்டவரே, உமக்கு ஒப்பானவர் யார்? ஹல்லேலூயா. எங்கெங்கேயோ போய் தொழுது கொள்ள சாமி கும்பிட்டான்னு போனால், இப்பொழுது நாம் தொழுது கொள்ளும் போது எங்கே அவருடைய நாமத்தில் 2 பேரோ 3 பேரோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் ரொம்ப வலதுகளை தீர்க்காயுசு, இடதுகளை செல்வமும் கனமும் 2 கரங்களையும் வைத்து ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரை கரங்களை தட்டி கர்த்தாவே தேவர்கள் உமக்கு ஒப்பானவர். தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும்
ஒப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இயேசுவே உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்?
ஆமென். அவருடைய நாமம் அதிசயமானது. மனோவை கேட்டார்ல உங்க பேர் என்ன, அதை ஏன் நீ கேட்பானு, அதையெல்லாம் நீ ஏன் கேட்குற, என்ன பார்த்துக்கிட்டே என்ன அப்படியா, அப்படி ஆனத்தை ஊற்றினார். கர்த்தருடைய தூதன் கோலின் நுனியில் தொட்டார். அப்பொழுது அக்கினி ஜுவாலை வந்தது. அக்கினி ஜுவாலையில் கர்த்தருடைய தூதன் ஏறி போனார். அல்லேலூயா. அப்பொழுது அதிசயம். அதனால தான் ஆண்டவரை பாரு, அவருடைய வார்த்தையை பாரு, அவருடைய சந்நிதி பிரகாசத்தினால் அக்கினி தழலும் எரிந்தது. இது உள்ளுக்குள்ள இருக்குது இல்ல, எத்தனை பேருக்கு உள்ளுக்குள்ள இருக்குதோ அந்த அளவுக்கு இங்க வர வர அது பற்றி எரியும். அல்லேலூயா. இதுதான் ரகசியம். எவ்வளவுக்கு எவ்வளோ இது உள்ளார வேடாக்காடு இருக்குதோ அவருடைய சந்நிதி பிரகாசத்தினால் அக்கினி தழலும் எரிந்தது. எரிய விடுவார். அக்கினி நதி அவருடைய பிரசன்னத்திலிருந்து புறப்பட்டு ஓடிட்டு. அல்லேலூயா. ஆண்டவரை நல்லா ஆராதிக்க போகிறோம். அடுத்த பாடலை பாட போகிறோம். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகிற அக்கினி சூளை எரியறியா, எரிச்சல் பொறாம எல்லாத்துக்கும் தப்புவிக்க நல்லவராக இருக்கார். ஏரோது பேதுருவை பிடிச்சி ஜெயிலில் போட்டார். நாளை காலைல கொண்டுறான், இவர் தூங்க போயிட்டார். அப்படியா, அவன் குறித்திருந்த நாளுக்கு முதல் நாள் ராத்திரியில் நம்ம ஐயா வெளியே கொண்டு வந்துட்டார். அதான் தேவன். நீ 1000 திட்டம் போடு, என்ன வேணாலும் நீ நினச்சிக்கிட்டு ஓங்கன்ல மண்ணை தூவி தம்முடைய பிள்ளைகளை வெளியேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். நிருபங்களை கேட்டு தமஸ்குவுக்கு போனார். டமாஸ்கஸ் போகும்போது டமார்னு விழுந்தார். இப்போ நடு வேலையில் அங்கே போய் எருசலேமுக்கே போகல, தமஸ்குவுக்கே போகல. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பாதுகாக்கிறார், விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பயந்து போயிருக்க பாருங்க, சந்தோஷமா இருங்க. இப்ப நீங்க வரணும். எதிரான ஏறாத கல்லுக்க ஆட்டம் காண வேண்டும். நிருபங்கள்லாம் செயலிழந்து போகணும். தொபியா பயம் உண்டாக நிருபங்களை அனுப்புவான். ஊழியருக்கு விரோதமா நிருபங்கள் போகுதான், பயமுத்துறான். நாங்க யார் தெரியுமா, எத்தனை பேரா இருந்தா என்ன, அவர்களோடு இருக்கிற பக்கம் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். அல்ல, நாம் ஆராதிக்க ஆண்டவர், நான் உண்மை ஆராதிக்க, நீர் நல்லவர், என்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறது. எத்தனை பேர் உண்மையில சந்தோஷமா இருக்கீங்க? நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டா, பொழுது விடிந்த பின்பு பேதுருவை தேடுறான். ஏன் ஓன்ட்ட இல்லை பட தேடியும் காணாமல் போய் தேட போனவன தான் கொண்டு விட்டான். அல்லேலூயா. பேதுருவை மறைத்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் நம்மை பாதுகாக்கிறார், நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். கரங்களை தட்டி நாம் ஆராதிக்கும் தேவன் நல்ல கர்த்தரே. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. இதை விடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. 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 ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலையிலே நம்மை அவியாமல் காத்திடுவார். நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலையிலே நம்மை அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயம். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவர். நம்மை அழைத்தவரோ, நம்மை
பற்றி நடத்திடுவார். நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். நான் கலங்காமல் முன் சென்றிட நம்மை காலப்பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. 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 ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. சத்ருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். நாம் தயங்காமல் முன் சென்றிட நம்மை தாங்கியே நடத்திடுவார். சத்ருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட நம்மை தாங்கியே நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. 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 நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவர். நம்மை காக்கிறவர், நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலையிலே அவியாமல் காத்திடுவார். விசுவாசத்தோடு நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலையிலே அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் இடைவிடாமல்
தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா. எகிப்தினா அடிமைத்தன வீடு. அப்படியே இரு, அழுதுகிட்டே இரு, கண்ணீர் விடு, அந்த பண்ண நெருக்கிக்கிட்டே கடை, அப்படியே இரு. இதுதான். ஆனால் தேவன் அதிலிருந்து புறப்பட பண்ணினார். அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்கு உண்டுன்னு சொல்லி அந்நியர்கள் கண்டு கொண்டார்கள். நாங்கள் பறைசாற்றிக் கொள்ளவில்லை. இதுதான் ரகசியம். ஆண்டவரை ஆராதிக்க ஆராதிக்க அவருடைய பலன் உங்களுக்கு கடந்து வருகிறது. அவரை சோதரிக்க போகிறோம். நல்ல ஆவியோடும் பாடுவோம், கருத்தோடும் பாடினா நல்லா துதிக்க போகிறோம். உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார். பேதுருக்காக ஒரு தூதனை அனுப்பினார். 4 காவலையும் கடந்து வெளியே வந்தார்கள். நகரத்துக்கு போகிற இருப்பு கதவு தானாய் திற உண்டது. அப்படியே இருக்கு. விடிய காலத்தில் போய் பார்த்தா எல்லாம் பூட்டின மாதிரியா இருக்கு. உள்ளார ஆளாக்கானா. கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். தானியேலை சிங்கத்தில் போட்டாலும் பொறாமையில தான் பிடிச்சி போட்டான். பொறாமை பொறாமை பொறாமை. என்னப்பா தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் தேவன் உன்னை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவிக்க நல்லவராக இருந்தாரா? சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாய்களை கட்டிப்போம். அவருக்கு கட்டவும் தெரியும், கட்டவிழ்க்கவும் தெரியும். தானியேலை வெளியே கொண்டு வந்தானே பொறாமை பிடிச்சவெல்லாம் குத்தி உள்ளார போட்டால் அடியில் சேருமுனே சிங்கங்கள் அவர்களை பிடித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி போட்டது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் வைராக்கியம் உள்ளவர். அவர் பராக்கிரமத்தை கட்சியாக அணிந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நல்லா சோதரம் பண்ண போயிடும். நல்லா துதியோடு அவர் சன்னதியில் பிரவேசித்து மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். வாரம் முழுவதும் அவர் நல்லவராக இருந்தாரா இல்லையா? சிறுபிள்ளைகளுக்குரிய தூதர்கள் இருக்கிறார்கள். நம்மை காக்க பரலோகம் போய் சேர்க்கணும். நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்க என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்பு. வேற எதுக்கு நம்ம போய் இடறி விழுந்துட்டு ஐயா ரசிக்கப்பட்டு இப்படி செய்தியே அப்படி ஆன்சர் சொல்லாமல் நேர் வழியாய் நடத்துகிற தேவன். அல்லேலூயா. அல்ல எல்லாருமே துதிக்கிறதுக்கு வெக்கப்படக்கூடாது. ஸ்தோத்திர பலியை சத்தமாக சொல்றதுக்கு வெக்கப்படக்கூடாது. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக எண்ணத்தை உபகாரங்களுக்காக எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுதுவேன். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து நீங்களே உங்கள் சொந்த வார்த்தையாலே கர்த்தரை மகிமைப்படுத்தும். அவர் என் நாவினால் புகழப்பட்டார். தாவீது சொன்னார், எல்லாரும் சேர்ந்து பாடும்போதல்ல, தனியாக நான் இன்னும் அவரை உயர்த்துவேன். மாலையில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். சபையா கூடி வந்துடும். ஆண்டவர் என் முகத்திற்கு நிரட்சிப்புமான எனக்கு விடுதலை தருகிறவரே துதிக்கிறேன். சமாதான பிரபுவே உமக்கு நன்றி. கொந்தளிப்பை அமர்த்துகிறவரே உமக்கு சோதரம். எங்கள் பட்சத்தில் இருக்கிற இம்மானுவேலரே உமக்கு. மறதியின் பூமியிலே யார் எங்களை மறந்தால் நீர் உள்ளங்கையில் வரைந்து எங்களை வைத்திருக்கிற மதில்கள் எங்களுடைய காரியங்கள் உமக்கு முன்பாக இருக்கிறது. நன்றியோடு சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறான். 1000 நாளை பார்க்கிறோம். உலகத்திலே எத்தனையோ சந்தோஷத்தை தரக்கூடிய காரியங்கள் இடங்கள் உண்டு, நபர்கள் உண்டு. அது அநித்தியமானது. ஆனால் இவர் நித்தியமானவர். பிரசனங்களுக்கு போதுமானது. ராஜா ஹல்பல் பாத்து ரடகட மனதபரவர். கர்த்தருக்கு முன்பாக சீனாயும் கரைந்தது என்று வேதம். அவருக்கு முன்பாக தடைகள் கரைந்து போகிறது, விலகி போகிறது. தடைகளை நீக்கி போடுகிறவரே உம்மை துதிக்கிறான். வலது கையிலே தீர்காயுசும் இடது கையிலே செல்வத்தை கனத்தை உடையவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம். உம்மை தேடுகிற யாவர் மீதும் உம்முடைய கரம் நன்மையாக இருக்கிறது. மாலையில் நாங்கள் உம்மை தேடி வந்து நீர் நன்மை செய்கிறோம். உம்முடைய கரையின் மீது நன்மையாக வந்து இறங்கட்டு ராஜா. அல்மன் மாத்து ரணமன மனமன நன்மையினால் உன் வாயை திருப்தியாகும். ஓ ரப கடமன தபலபரபர என் வாய் என் சத்துருவின் மேல் திறந்திருக்கிறது. பராக்கிரமம் உள்ளவரே பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே இந்த அகிலத்தை ஆள்பவரே உம்மானா சபரபரபரபர
எதுவும் இல்ல. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்ல. யெகோவா நிசியே, யெகோவா நிசியே, God of victory, victory தந்த அகிலத்தை ஆள்கிறவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்ல. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது
ஆண்டவரே, உலகத்தின் தோற்றத்திற்கு முன்பாகவே எங்களை நீர் அறிந்திருக்கின்றீர். தாயின் கருவிலே உருவாகுவதற்கு முன்பாகவே நாங்கள் யார் என்பது உமக்கு தெரியும் ஆண்டவரே. எங்கள் எலும்புகள் எப்பொழுது உருவாக வேண்டும், நரம்புகள் எப்பொழுது உருவாக வேண்டும், எல்லாவற்றையும் நீர் திட்டம் பண்ணி வைத்திருக்கின்றீர். உம்முடைய சித்தத்திற்கு விரோதமாய் எதுவும் நடக்கவில்லை. சகலமும் உம்மாலும் உமது மூலமாகவும் உண்டாக்கப்பட்டிருக்கின்றது ஆண்டவரே. அதை நாங்கள் ஆழமாய் விசுவாசிக்கின்றோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் நடந்தது, நடக்கிறது, இனிமேல் நடக்க போவது எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்று இயேசுவை விசுவாசிக்கின்றோம். சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக. சாத்தானுடைய வல்லமைகள், திட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஒன்றுமில்லாமல் போவதாக. இந்த மாலை ஆராதனையிலே உம்மை ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்கள் கரங்கள் உமக்கு நேராக உயர்த்தப்பட்டிருக்கின்றது கர்த்தாவே. நீர் எங்கள் கைகளை பிடித்திருக்கின்றீர். உம்முடைய உயரத்திற்கு இவர்களை உயர்த்தும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். மீதியான வேலை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஊழியம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று வாசிக்கிறோமே. சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவாதி தேவனே, இந்த வேளையில் உம்முடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் நன்மையாய் நிறைவேறட்டும். அதற்கு விரோதமாக எழும்புகிற எல்லா எதிர் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தையை வரவேற்போம். லாசருவை குறித்து இந்த நாளில் காலையில் நம்ம பார்த்தோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோவான் 11வது அதிகாரத்தில் எழுதப்பட்ட அந்த லாசருவை குறித்த அந்த காரியம். இயேசு கிறிஸ்துவனுடைய நண்பராக இருந்தார். அவர் இயேசு கிறிஸ்துவின் நண்பராக இருந்த அந்த லாசரு வியாதிப்பட்டு என்ன பண்ணாராம்? மரித்தார். நம்ம எல்லாருக்குமே தெரியும். மரித்த அவரை இயேசு என்ன செய்தார்? எழுப்பினார். அல்லேலூயா. இந்த அற்புதத்தில் அநேக காரியங்களை இந்த நாளில் தியானித்தோம். 4 நாள் ஆயிற்றே நாருமே அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுடைய சகோதரி நாருமே அப்படின்னு சொல்லி 4 நாள் கழித்து அந்த அவருடைய உடல் என்னவாயிருச்சு? நாற்றம் எடுத்தது. அந்த நாற்றம் எடுத்த அந்த உடலை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? மறுபடியும் அந்த நாற்றத்தெல்லாம் நீக்கி அந்த உயிரோடு எழுப்பி என்ன செய்கிறார்? கொடுக்குறார். அப்போ நாருமேன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்படின்னா நீ விசுவாசித்தால் இந்த நாற்றம் நீங்கும். நாருமே அப்படின்னு நாரி போன அந்த காரியம், நீ விசுவாசத்தோட என்னை நம்பி நீ ஜெபம் பண்ணினா அந்த நாரி போன காரியத்தில் நான் ஒரு ஜீவனை என்ன செய்வேன்? கொடுப்பேன் அப்படின்றார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் முடிவுன்னு ஒன்று மரணம்தான் இல்லை? அதுதான் முடிவு. அதை தாண்டி ஒன்றும் இல்லை அப்படின்றது தான் ஆமாம் ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஒரு மனுஷன் உயிரோடு இருக்க வரைக்கும் எவ்வளவோ எதிர்பார்ப்பு இருக்கும். எப்படியாவது இவங்க மாறிடுவாங்க, எப்படியாவது இவங்க திருந்திடுவாங்க, எப்படியாவது இவங்களுக்கு இந்த வியாதி சரியாயிரும், எப்படியாவது இவங்க பிரச்சனை தீரும். ஆனால் அவங்க செத்துட்டாங்கன்னா அதுக்கு மேலே யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, அவ்வளவுதான் அப்படின்னு எந்த விஷயத்தை நம்ம நினைக்கிறோமோ அதில் ஆண்டவர் முடிவுக்குள்ளேருந்து ஒரு காரியத்தை ஆரம்பிக்க அவரால் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாருமே அப்படின்றத குறித்து பார்த்தோம். நாற்றம். இயேசுவோடு கூட இருந்த லாசர் இயேசு கிறிஸ்துவுக்கு நண்பராக இருந்தார். அவருடைய ஊழியத்திலே பக்கபலமாக இருந்த அவருக்கு உதவிகள் செய்த ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் ஒரு காரியம், அந்த குடும்பத்தில் ஒரு நாற்றமாக என்ன செஞ்சிருச்சு? அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு மனிதன் மரித்து இப்போ அந்த குடும்பத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க, நாருமே ஆண்டவர் சொல்கிறார், இந்த கல்லை எடுத்து போடுங்க. ஐயோ வேணாம் ஆண்டவரே, ஆண்டவரே இதுக்கு ஒரு முடிவை கொண்டு வரணும்னு நினைக்கும் போது கூட ஆண்டவரே வேணாம், இது எங்கே போயிடுச்சு? எங்கேயோ போயிடுச்சு, இனிமேல் இதை ஒன்றும் செய்ய
முடியாத ஆண்டவரே. ஆண்டவர் சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? அல்லேலூயா. அப்போ அந்த நாற்றத்தை ஆண்டவர் மாற்றினார். இன்றைக்கும் எத்தனையோ பேர் ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து தியானிக்கும் போது ஆண்டவர் என்னோட பேசின காரியம், ஜெபிக்கிறவங்க தான், இன்னமும் நல்லா ஜெபம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, கர்த்தருக்கு பிரியமாக வாழணும்னு நினைக்கிறவங்க, ஆண்டவருடைய ஊழியங்களுக்கு உதவி செய்கிறவங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஒரு சில காரியங்கள், நாற்றம்னா என்ன தெரியுமா, நமக்கு நாம் விரும்பத்தகாத ஒரு சூழ்நிலை, இயேசுவுக்கு விருப்பமில்லாத ஒரு காரியம். நாற்றம்னா இந்த இடத்துல ஒரு நாற்றம் இருக்குன்னா அந்த நாற்றத்தில் சந்தோஷமாக உட்காந்துருப்போமா? முதல்ல அந்த இடத்த விட்டு நம்ம நகரணும், இல்லைன்னா அந்த நாற்றத்தை என்ன செய்யணும்? அப்புறப்படுத்தணும். விரும்பத்தகாத ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை, ஆண்டவருடைய பார்வைக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு காரியம் நம்மையோ இல்லை நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களையோ போட்டு என்ன பண்ணி வச்சுருக்கோம்? அடக்கி வச்சுருக்கோம், ஆளுகை செஞ்சுருக்கோம். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், அந்த நாற்றத்திலிருந்து நான் என்ன தருவேன்? விடுதலை தருவேன் அப்படின்றாரு. அநேக காரியங்களை குறித்து பார்த்தோம். உடன்படிக்கையை மீறுவது நாற்றத்தை ஏற்படுத்தும். யாக்கோபுடைய பையன்கள் சீகேமோடு செய்த உடன்படிக்கை என்ன செஞ்சாங்க? மீறினாங்க. அப்போ யாக்கோபு சொல்லுவார், இவர்கள் மத்தியில் என்னுடைய வாசனையே கெடுத்துட்டீங்களப்பா, நாற்றத்தை ஏற்படுத்திட்டீங்களே அப்படின்றார். இப்போ உடன்படிக்கை இன்றைக்கி நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம். ஞானஸ்தானன்ற உடன்படிக்கை எத்தனை பேர் மீறி இருக்கோம்? ஞானஸ்தான உடன்படிக்கையில் நம்ம என்ன சொல்கிறோம்? அந்நிய மார்க்கத்திலேருந்து எங்களை நீங்கள் கொண்டு வந்தீங்கப்பா, புறஜாதி மார்க்கத்திலேருந்து கொண்டு வந்தீங்க, பாவத்தில் சாபத்திலேருந்து எங்களை தெரிந்து கொண்டீங்க ஆண்டவரே, இனி என் வாழ்நாள் முழுவதும் இந்த ரட்சிப்பிலே நான் நிலைத்திருப்பேன் ஆண்டவரே. ஞானஸ்தானத்தில் உடன்படிக்கை பண்ணிட்டு எத்தனையோ பேர் அந்த உடன்படிக்கையிலேருந்து வழி விலகி போயிடுறாங்க. திருமணம்னு வரும்போது என்ன ஆயிடுறாங்க? வழி விலகி போயிடுறாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு வீடு கட்டுவாங்க. அப்போ அந்த நேரத்தில் என்ன செய்வாங்க? புறஜாதி மார்க்கத்திலேருந்து ரசிக்கப்பட்டிருப்பாங்க. கர்த்தர் நல்லா ஆசீர்வதிச்சிருப்பார், இடம் கொடுத்துருப்பார், வீடு கொடுத்துருப்பார், பசுமாட்டை கொண்டு வந்து சும்மா ஜஸ்ட் வந்துட்டு போயிட்டு அது நம்ம கும்பிடலை. அப்போ உடன்படிக்கை அந்த இடத்துல என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு? உடைஞ்சு போயிடுச்சு, தகர்க்கப்பட்டுருச்சு. ஒரு பிள்ளைங்க வயசுக்கு வருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சாஸ்திர சம்பிரதாய சடங்குகளும் எங்கே நடக்கும்? ரட்சிக்கப்பட்ட வீட்டில் நடக்கும். அப்போ அந்த உடன்படிக்கை என்ன செய்யப்பட்டுருச்சு? கேட்டால் சொல்லுவாங்க, எங்கள் அண்ணன் திட்டுவாங்க, எங்கள் மாமா திட்டுவாங்க, எங்கள் சித்தப்பா திட்டுவாங்க, அதனால் நாங்கள் என்ன செய்யணும்? நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம குடும்பத்தில் தனியால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட சொல்லுவேன், இந்த காரியம் செய்யலை அப்படின்னா உன் குடும்பத்தில் பெரிய பிரச்சனை வரும். அதுவும் விசேஷமாக கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வரும்னா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிவிட்டு இதை பயத்தோடு நடுக்கத்தோடு, ஏசப்பா இதுவே கடைசியாக இருக்கட்டும்னு செய்யுங்க. யாருமே கேட்குறதுக்கு ஆள்ல, நல்ல ஃப்ரீடம் ஆண்டவர் கொடுத்துருக்காருன்றப்ப உலகத்தை சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக அந்த ஞானஸ்தான உடன்படிக்கையை உடைச்சிட்டு புறஜாதி மார்க்கத்துக்குள்ளே என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அப்புறம் ஏன் ரட்சிக்கப்பட்டோம்? எதுக்கு ஞானஸ்தானம் எடுத்தோம்? ஞானஸ்தானத்தை நான் என்னத்தையோ ஒன்று நினச்சிக்கிட்டு நீ எடுத்துட்டா பரலோகம் போயிடலாம், எடுத்துட்டா பரலோகம் இல்லை, எடுத்துட்டா அது ஒரு அனுமதி சீட்டு மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம ஒழுங்காக வாழ்ந்தால் தான் பரலோகம் போக முடியும். அசால்ட்டாக என்ன செய்கிறது? உடன்படிக்கை இதெல்லாம் நம்ம காலையில் பார்த்துட்டோம். உடன்படிக்கையை மீறுவது, ஞானஸ்தான உடன்படிக்கையை மீறுவது, இந்த அப்பரசத்தை மீறுவது, அப்பரசம் எடுக்காமல் எனக்கு நான் இருக்கிறது, அப்பரசம் கொடுக்கும்போது பேசாமல் உட்காந்துருக்கிறது. என்ன அப்படின்னா, நான் இன்றைக்கி பாவத்தில் இருக்கேன். உலகத்தில் பாவம் இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை. எல்லாரும் நம்ம எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஆனால் தவறி காலை உதறி போட்டுட்டு காலை கழுவிட்டு தள்ளி போயிடணும். அதுக்குள்ளே இருக்கக்கூடாது. ஆட்டுக்குட்டிக்கும் பன்னிக்குட்டிக்கும் வித்தியாசம் செய்ய சொல்லுவாங்க. ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் ஒரு சாக்கடையில் போடுங்க, துள்ளி குதித்து எந்திரிச்சு தன்னுடைய உடம்பை என்ன செய்யும்? அப்படியே உதறி விட்டுட்டு ஓடிடும். ஆனால் பன்னிக்குட்டி எந்திரிக்கணுன்னே விரும்பாது. விருப்பம் இல்லாமல் சாக்கடையிலே இருக்கிற பன்னிக்குட்டி. உடன்படிக்கையை மீறுவது நாற்றத்தை ஏற்படுத்தும். நாற்றம் அப்படின்னா தேவனுடைய நாமம் நம்ம வாழ்க்கையில் நம்ம மூலமாக பரிசுத்த குலைச்சலாங்க. ஆமாம், என்ன சபான்னு போனாங்க, இந்த ஏசுன்னு போனாங்க, அல்லேலூயான்னாங்க. இதெல்லாம் என்ன? அல்லேலூயா நாற்றம்.
இந்த நாளில் சரி செய்யப்படும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். அல்லேலூயா. எந்த விஷயத்தில் உடன்படிக்கையை மீறினமோ அந்த காரியத்தில் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற இந்த துர்க்கந்தத்தை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறேன். ரெண்டாவது காரியம், பழி வாங்கக்கூடிய உணர்ச்சி நம்ம இருதயத்தில் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நாம மகிமைப்படாது, நாற்றம் தான் வீசும். பழி வாங்குற எண்ணம் நமக்குள்ளே இருக்கா? பதிலுக்கு பதில் செய்கிற எண்ணம் இருக்கா? பதிலுக்கு பதில் அவங்க செஞ்சாங்க அதனால் நானும் செஞ்சேன், அவங்க பிரைஸ்லாட் சொல்ல அதனால் நானும் சொல்லலை, அவங்க வீட்டு ப்ரேயருக்கு அவங்க கூப்பிடல, எங்கள் வீட்டு ப்ரேயருக்கு நாங்கள் கூப்பிடல, இதெல்லாம் இருக்கா? இந்த பழி வாங்கக்கூடிய எண்ணம், குறுகின மனசு, குறுகின இருதயம், அது இருந்துச்சுன்னா நாற்றம் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒரு வாழ்க்கை வழியில் நம்முடைய வாழ்க்கையிலேருந்து என்ன வெளிப்படும்? ஆண்டவருடைய மகிமை வெளிப்படாமல் நாற்றம் வெளிப்படும். ஐய இது என்ன தான் ஜெபம் பண்ணாலும் இதுக்கு எதுக்காக பழி வாங்கணும்? ஆண்டவரே எத்தனையோ காரியத்தில் நம்மளை என்ன பண்ணிட்டாரு? விட்டுட்டார், பாவம்னு சொல்லி விட்டுட்டார். நம்மளால் அந்த மாதிரி என்ன செய்ய முடியல? விட முடியலை. இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், எனக்குள்ளே இருக்கிற அந்த பழி வாங்குகிற உணர்ச்சியை, பதிலுக்கு பதில் செய்கிற உணர்ச்சியை, பதிலுக்கு பதில் பேசுகிற உணர்ச்சியை, அதை என்னை விட்டு என்ன செய்யுங்க ஆண்டவரே? எடுத்து போடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம காலையில் பார்த்தோம், ஓலையூரில் பார்த்தோம். சொற்ப மதியினம் நம்மை நார பண்ணும். 100 விஷயம் ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருந்தாலும் ஒரு காரியத்தில் முட்டாள்தனத்துக்கு இடம் கொடுத்துட்டோம்னா நாரி போக பண்ணிடுவான். அல்லேலூயா. மதியினம். சொற்ப தைலக்காரனுடைய தைலத்தை செத்த ஈ என்ன செய்யும்? நார பண்ணும், நாரி கெட்டு போக பண்ணும். ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன், அபிஷேகம் பட்டிருக்கேன், எல்லாம் செஞ்சிருக்கேன், நான் பரிமள தைலத்தை போல இயேசுவுக்காக வாசனை வீசுறேன். ஆனால் ஒரே ஒரு செத்த காரியம் எனக்குள்ள இருக்கு, அதை என்னால் விட முடியலன்னா நாற்றம் வரக்கூடியது நிச்சயம். அல்லேலூயா. அடுத்தது ஒரு காரியத்தை பார்த்தோம். புண்கள், என் மதிக்கேட்டு நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. புண்ணு இருந்துச்சுன்னா நாற்றம் வரதான் செய்யும். புண்ணு இருந்தா நாற்றம். சரீரத்தில் வரக்கூடிய புண்கள் மருந்து போட்டு ஆறிடும். இருதயத்துக்குள்ள என்னைக்கோ நடந்தது அப்படியே புண்ணு மாதிரி, அது அப்படியே அதுவாக ஆறணும்னு நினச்சா கூட நம்ம ஆடுறதுக்கு ஆற விடுறதில்லை. ஏதோ ஒரு காரியத்தை அப்படியே, ஆமாம் அப்போ அவங்க அப்படி சொன்னாங்க, இப்போ அவங்க அப்படி சொன்னாங்க, அது இப்படி நடந்துச்சு, இது இப்படி நடந்துச்சு, எங்களை எப்படி ஒதுக்குனாங்க, எங்களை எப்படி செஞ்சாங்க. கர்த்தருக்கு மகிமையாக யோசிக்கிறது வேற. ஆண்டவரே தள்ளப்பட்டிருந்த எங்களை என்ன செஞ்சீங்க? கூட்டி சேர்த்தீங்களேன்ற வேற. எங்களை எப்படி தள்ளுனாங்க தெரியுமா? எங்களை எப்படி பண்ணாங்க தெரியுமா? புண்ணு ஆறுறதுக்கு நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். காயம் யாரோ ஒருவரால் ஏற்படுத்தப்பட்ட மனக்காயம், ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏற்படுத்தப்பட்ட மனக்காயம். நம்ம தள்ளப்படும் போது, புறக்கணிக்கப்படும் போது, நிந்திக்கப்படும் போது, அவமானப்படும் போது, தூஷிக்கப்படும் போது காயம் வர்றது இயல்பு. காயமே வராமல் இருக்கிறதுக்கு நம்மெல்லாம் அப்படியே இரும்புனால செய்யப்பட்ட இருதயத்தை உடையவர்கள் அல்ல. ஆனால் அப்படி வந்த காயம் சீக்கிரத்தில் ஆறணும். ஆறணும்னா டாக்டர்கிட்ட போகணும். எந்த டாக்டர்கிட்ட போகணும்? ஏசு டாக்டர்கிட்ட போய் எனக்கு ரொம்ப புண்ணாக இருக்குது, சும்மா இருக்கிற இடத்துல அடிங்களே, இங்கே அடிங்களே, வலிக்காது. இதே ஒரு புண்ணு இருந்தால் அடித்தா என்ன செய்யும்? சர்ன்னு வெளியே இருக்கும். ஒரு சில விஷயத்தை பற்றி யோசித்தாலே டென்ஷன் ஆயிடுவோம். உண்டா இல்லையா? இல்லை நான் தான் அப்படி பேசிக்கிட்டு இருக்கேனா? ஒரு சில நம்ம வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் நினச்சோம்னாலே பிபி ஏறி போயிடும். உடனே அதை கொண்டு போய் ஆண்டவருடைய, எப்பா இது எனக்குள்ளே புண்ணு மாதிரி இருந்துக்கிட்டே இருக்குது, இருக்க 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 இதனுடைய வேதனை என்ன செய்யுது? அதிகரிக்குது. எனக்குள்ளே தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்துது, இல்லைனா எனக்குள்ளே கோபத்தையும் வெறுப்பையும் ஏற்படுத்துது. வேணாம் ஆண்டவரே, எனக்கு இது ஆற எனக்கு உதவி செய்யும். கீழையாத்தில் பிசின் தைலம் இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தை சொஸ்தமடையாமல் போனாள்? பிசின் தைலம் இல்லையா, மருந்து இல்லையா, ஏசு இல்லையா, அப்புறம் ஏன் நீ இன்னும் சொஸ்தமாகாமல் இன்னும் அதை வச்சுக்கிட்டே இருக்கிற? ஒரு சிலர் செத்து போனவங்களை கூட திட்டுவாங்க.
செத்து போனவங்க மேலே கூட இன்னும் அந்த டென்ஷன் குறையாமல் இருக்கும். அல்லேலூயா. இந்த மாலை வேளையில் ஒரு காரியத்தை பார்ப்போம். யாத்ராகமம் 16:20. கீழ்ப்படியாமை நாற்றத்தை கொண்டு வரும். மோசேயின் சொல் கேளாமல். மோசேயோட சொல் யாரோட சொல்லு? தேவனோட சொல். தேவனுடைய வார்த்தையை தான் மோசே போய் என்ன செய்கிறாரு? சொல்கிறாரு. அவர் கிடக்கிறார், நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு இருந்தா ஏதோ ஒரு எல்லையில் நாற்றம் வீச ஆரம்பிச்சிருச்சு. பூச்சி பிடித்து ஆண்டவர் நம்மளை எப்படி வச்சுருக்காருன்னா வாசனை தருகிற சந்தன மரங்களாய் நம்ம இருக்கணும்னு அவர் விரும்புகிறாரு. நம்ம மூலமாக வாசனை தான் வரணும். இந்த இவங்க வந்தாங்க, இவங்க கர்த்தரை ஏற்றுக்கிட்டாங்க, இவர் நல்லா ஜெபிக்கிற பையன், கர்த்தர் இன்னைக்கு இவங்க வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை செய்கிறார், இந்த மாதிரி யாராவது சொல்லணும். மற்றவங்க என்ன சொல்லணும். இதெல்லாம் ஏன் சபைக்கு போச்சுன்னே தெரில. இது ஏன் சபைக்கு போச்சுன்னே தெரில. முகாந்திரமே இல்லாமல் அப்படி பேசுகிற கூட்டம் ஒன்று இருக்குது. அந்த கூட்டத்தை பற்றி கவலைப்பட வேணாம். ஆனால் நம்ம செஞ்சு நம்மளை அப்படி பேசிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல் கேளாமல் மோசே அவர்களை நோக்கி ஒருவரும் விடியற்காலம் மட்டும் அதில் ஒன்றையும் வைக்கக்கூடாது. அவ்வளவு சொல்லியும் கொஞ்சத்தை எடுத்து வச்சாங்க. கொஞ்சம். என்றைக்குமே நம்மக்கிட்ட நிறைய பிரச்சனை இருக்கு, நிறையா கீழ்ப்படியாமல் இருக்காது. 100க்கு 70% கீழ்ப்படிவோம். கொஞ்சம் ஒரு 30% மோசேயின் சொல் கேளாமல் இருக்கட்டும். மறுநாள் வரைக்கும் எதுக்கும் இருக்கட்டும். நாளைக்கு மண்ணா வரலன்னா என்ன பண்ணுறது? திடீர்னு வருது, வராமல் நின்று போச்சுன்னா அதனால் கொஞ்சம் இருக்கட்டும். அதனால் அவர்கள் கூடாரங்களிலே நாற்றம் வீசியது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைக்கு ஏதுவாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கார். நம்ம வாழ்க்கையிலேருந்து என்ன வரக்கூடாது? நாற்றம் வரக்கூடாது. இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம். யாத்ராகமம் 8:14. அதனால் பூமி எங்கும் நாற்றம் எடுத்தது. இந்த இடத்துல கடின இருதயம். யாருடைய கடின இருதயம்? பார்வோனுடைய கடின இருதயம். நல்லா பார்வோன் என்ன செய்கிறாரு? மோசேட்ட சொல்கிறாரு, எப்பா சரி விடு, உங்கள் வழிக்கு நான் வரேன், உங்கள் ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கோ, எனக்கு இது சரியாகணுன்னொன்னையும் பிரச்சனை வரும்போது வேண்டிக்கோ, நான் ஒப்பு கொடுக்குறேன், நான் இந்த காரியத்தை விட்டுறேன்றது. பிரச்சனை சரியானோடனே மறுபடியும் அந்த காரியத்தை போய் செய்கிறது. இருதய கடினம். எனக்கு ஒருத்தவங்கள தெரியும், ரொம்ப பிரச்சனையாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விக்கிரகங்கள் சுரூபங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவாங்க. போட்டுட்டு வசனமாக மாட்டி வச்சு, சப்பா அந்த பிரச்சனையிலேருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்க, விடுதலை கொடுங்க, விடுதலை கொடுங்கன்னு சொல்லிப்பாங்க. விடுதலை கிடச்சோன்னையும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாடுபட்ட சுருவாங்க இருக்கும். என்னடா அது திடீர்னு இங்கே இருக்குன்னு பார்த்தா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொன்று இருக்கும், அப்புறம் இன்னொன்று இருக்கும், அப்புறம் இன்னொன்று இருக்கும், அப்புறம் எல்லாமே வந்துடும். வசனம் ஒரு ஓரத்தில் இருக்கும். என்னன்னா அதில் ஒன்றும் என்னங்க, இதில் என்னங்க பெருசாக வரப்போகுது, நம்ம என்னங்க அதை கும்பிடுறோமாங்க. அல்லேலூயா. அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே ஓடும். திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பளபளன்னு இருக்கும் வீடு. என்ன ஆச்சுன்னா, ஏங்க கேட்குறீங்க, ஒரே பிரச்சனைங்க. இது ஒரு நாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு காரியம். கடினத்தன்மை. திடீர்னு ஜெபமணிக்க மோசே, இதெல்லாம் எங்களை விட்டு, எங்களுடைய ஊழியக்காரர்களுடைய வீடுகளை விட்டு நீங்கள் இன்னொன்று ஜெபி மோசே. சரின்னு மோசே ஜெபம் பண்ணுவார். சரியானொன்னு லகு உண்டாயிற்று என்று பார்வோன் கண்டபோது அவன் இருதயம் லகு உண்டாயிற்று, பிரச்சனை சரியாயிருச்சு அப்படின்ன உடனேயும் மறுபடியும் பின்னாடி திரும்பிடுறது. இது நாற்றத்தை ஏற்படுத்துகிற ஒரு காரியம். கீழ்ப்படியாமை ஒரு நாற்றத்தை கொண்டு வருகிறது. அதே போல் இருதய கடினம். திடீர்னு இருதயம் மாறும். திடீர்னு இயேசு இயேசு இயேசுன்றது, திடீர்னு உலகம் உலகம் உலகன்றது, திடீர்னு பைபிள் பைபிள் பைபிள்ன்றது, திடீர்னு டிவி டிவி டிவின்ட்டு போகிறது, திடீர்னு இயேசு. அதுக்கு தான் ஒரு பாட்டு இருக்கும், இயேசு வேணுமா இந்த உலகம். நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன், அடுத்து காணிக்கப்பட்ட அந்த பாட்டு பாட சொன்னால் நல்லாயிருக்கும். இயேசு வேணுமா இந்த உலகம் வேணுமா, சொர்க்கம் வேணுமா இல்லை நரகம் வேணுமா,
சொல்லுப்பா, பதில் சொல்லுப்பா, இன்றே முடிவு செய்யுப்பா. மாறி மாறி அந்த பார்வோன் லகு உண்டாயிற்று என்று எந்த பிரச்சனையும். ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட கேட்டாங்க, ஆண்டவர் எனக்கு ஒரு வசனம் கொடுத்தார் சிஸ்டர். என்ன வசனம்? வாரினாலும் கடிவாளத்தினாலும் கட்டப்பட்டாலொழியே தன் கிட்ட சேராத அப்படி இருக்காத அப்படின்னா, அந்த புத்தி இல்லாத அந்த கழுதை, அந்த கோவேர் கழுதை என்ன செய்யுமா, கடிவாளத்தில் கட்டி இழுத்து கையில் பிடிச்சிருந்தா மட்டும்தான் நேராக போகும். கொஞ்சம் விட்டுட்டா தாறுமாறாக ஓட ஆரம்பிச்சேன். அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒன்று வந்துக்கிட்டே இருந்தால் தான் நான் ஒழுங்காக இருப்பேன். கொஞ்சம் நான் ஃப்ரீ ஆகிட்டேன்னா நான் பாட்டுக்கு ஓடிடுவேன் அப்படின்ற வாழ்க்கை நாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு சுபாவம். ஆண்டவர் நம்மை அதிகமாக நேசிக்கிறார். இன்னைக்கு காலையில் வாசித்தோம்ல, இயேசு கிறிஸ்து அவர்கள் மேல் அன்பாக இருந்தார். நம்ம மேலே நேசிக்கிறனால தான் இதெல்லாம் நம்மக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கார். இல்லைனா மகளே மகனே உன் கண்ணீர் துடைக்கப்படும் அப்படி இப்படின்ட்டு போயிட்டே இருக்கலாம். எத்தனையோ காரியங்களை பார்த்தோம். உடன்படிக்கையை மீறுறது, பழி வாங்கக்கூடிய இருதயம் நம்மக்கிட்ட இருக்கா? அவன் செஞ்சான்ல நான் அப்படி தான் செய்வேன், அவன் சொன்னான்ல நான் அப்படி தான் செய்வேன், அவன் மட்டும் என்னை சொல்லாமா அவங்க மட்டும் என்னை செய்யலாமா, அந்த பழி வாங்குறது. பழி வாங்குற இருதயம் என்கிட்ட இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்ம பழி வாங்க மாட்டோம். பழி வாங்குவோமா? பதிலுக்கு பதில் அப்படியே எங்களை செஞ்சாங்க அதனால் அவங்கள தூண்டி விட்டு இவங்கள தூண்டி விட்டு அவங்கள அடிப்போம் கொல்லுவோம் அப்படிலாம் நம்ம செய்ய மாட்டோம். ஆனால் அந்த இருதயம் நம்மக்கிட்ட இருக்கா இல்லையான்னு நம்ம டெஸ்ட் பண்ணலாம், டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சுகர் இருக்கான்னு போய் செக் பண்ணுறோம்ல, சுகர் இருக்கான்னு என்ன செய்கிறோம், செக் பண்ணுறோம். ஏன் செக் பண்ணுறோம்? அது ஒரு லெவலுக்கு மேலே போயிடுச்சுன்னா உள்ளுக்குள்ளே பெரிய பிரச்சனையெல்லாம் உண்டாக்கிடணும். அந்த மாதிரி தான் பழி வாங்குகிற உணர்ச்சி நம்மகிட்ட இருக்கான்னு எப்படி தெரியுமா? நமக்கு ஒருத்தர் உங்களை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, பயங்கர கோபமாக இருக்கு. அப்புறம் இந்த இங்கே தான் நமக்கு தான் ஆண்டவர் இருக்காரு. என்ன சொல்லுவார்? மன்னிச்சிரு, கசப்போடு இருக்கக்கூடாது, விரோதத்தோடு இருக்கக்கூடாதுன்னு. ஏசப்பா தேவராஜை மன்னிக்கிற ஆண்டவர், அவன் இப்படி செஞ்ச ஆண்டவர், இருந்தாலும் அவனை மன்னிச்சிடுற ஆண்டவர் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிடுவோம். கொஞ்ச நாள் கழிச்சு தேவராஜ் எதிலோ ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டான்னு கேள்விப்படுவோம். பிரியா வந்து சொல்லுவான், அக்கா உங்களுக்கு தெரியுமாக்கா தேவராஜ் இப்படி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான். அப்புறம் என்னென்ன பண்ணா? இதுக்கு பேர் தான் பழி வாங்கக்கூடிய இருதயம். இது நம்மகிட்ட இருக்கா இல்லையா? உண்மையாக சொல்லணும், குறைஞ்சது ஒரு 20% இருக்கும். நான் சொல்கிறது என்னையும் சேர்த்து சொல்கிறேன். 20% வராமல் இருக்கவே, இவன் என்னென்ன பண்ணா, என்னை எப்படி அழுக வச்சான், எப்படி என்னை ஏமாத்தினான், என்னை எப்படி நம்ப வச்சு என்னை கழுத்தறுத்தான்ல, அப்புறம் நடக்காமையா இருக்கும் சொல்லுவோமா இல்லையா? ஆண்டவர் சொல்கிறாரு அது கூட வேண்டான்றார். அதுதான் பழி வாங்குற. அவங்களுக்கு ஒரு கெட்டதை நினச்ச நடந்தா நம்ம சந்தோஷப்படுறோம்ல, அந்த இருதயம். நம்ம போய் பதிலுக்கு கெட்டது செய்ய மாட்டோம். தேவராஜ என்னை வந்து எனக்கு வந்து தொல்லை கொடுத்தான்றக்க நான் போய் திரும்ப தேவராஜா தொல்லை கொடுக்க மாட்டேன். ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்ட விசுவாசி, நான் பைபிள் படிக்கிறேன்னா, இயேசுவோட பிள்ளை, நான் அப்பரசம் எடுக்கிறேன்னா திரும்ப போய் அவனுக்கு என்ன செய்ய மாட்டேன், பிரச்சனை பண்ண மாட்டேன். ஆனால் அவனுக்கு பிரச்சனை நடக்கும்போது எனக்குள்ள ஒரு சந்தோஷம் ஏற்படும். ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே வேணாம்ப்பா அந்த எண்ணத்தை என்ன விட்டு போய் அவர்கிட்ட நேருக்கு நேர் தைரியமாக ஓப்பனாக சொல்லிட்டோம்னாலே பிரச்சனை இல்லை. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் இப்படி சொல்லி இப்படி ஒரு நாள் பிரசங்கத்தில் கேட்டேன், என்ன தப்பு செஞ்சாலும் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லிடுங்க, ஆண்டவர்கிட்ட போய் சொல்லிடுங்க, ஆண்டவரே நான் இதை செஞ்சுட்டேன், நான் செய்யக்கூடாதுன்னு நினச்சேன், செஞ்சுட்டேன், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு. பழி வாங்கக்கூடிய எண்ணம் நம்மளை நார வச்சிரும். எவ்வளோ தைலம் மாதிரி கம்மன்னு வாசம் வீசினாலும் சின்ன ஒரு இச்சை, சின்ன ஒரு பாவம், சின்ன ஒரு காரியம், கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நாற்றம் என்ன செஞ்சிடும், வெளியே வந்துடும். கர்த்தருடைய வார்த்தையை கேளாமல் கீழ்ப்படியாமல் செய்யக்கூடிய காரியங்கள் நாற்றத்தை உண்டாக்கும். நம்ம இஷ்டத்துக்கு ஆண்டவரை வளைக்கணும்னு நினைக்கக்கூடாது. கடினமான இருதயம் பார்வோனுக்கு இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணிருச்சு, பூமி முழுசும் நாற்றம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. இப்போ நாற்றம் எதனால் வருதுன்னு நம்ம பார்த்தோம். எத்தனை பார்த்தோம்? உடன்படிக்கையை மீறுறது, பழி வாங்கக்கூடிய இருதயம், சொற்ப மதியினம், புண்கள், கீழ்ப்படியாமை, கடின இருதயம், இதெல்லாம் நமக்குள்ளே என்னத்தை உண்டாக்கிறோம், நாற்றத்தை உண்டாக்கிறோம். சரி, ஆண்டவர் சொல்கிறாரு நாருமே ஆண்டவரே அப்படின்னு சொல்லுது அந்த அம்மா. யார் சொல்கிறது? மார்த்தாள் சொல்லுது.
ஆண்டவரே 4 நாள் ஆயிற்றே நாருமே. உடனே அவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். அது நல்ல புரியுற மாதிரி நம்ம சொல்லணும். நீ விசுவாசித்தால் நாற்றமெல்லாம் போயிடும். நீ விசுவாசித்தால் நாற்றத்திலிருந்து நான் உயிரோடு என்ன செய்வேன்? எழுப்புவேன். அல்லேலூயா. சரி, ஆண்டவர் லாசருவை உயிரோட எழுப்பிறார். 4 விதமான லாசர்களை இந்த நாளில் நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவோம். முதலாவது லாசரு, கல்லறையிலே கடத்தப்பட்ட லாசர், செத்து போன லாசர். முதலாவது லாசர் யாரு? செத்து போன லாசர். ரெண்டாவது லாசர் கட்டப்பட்ட லாசர். உள்ள இருந்து வெளியே வந்து எப்படி இருக்காரு? கட்டப்பட்டு அப்படியே நிற்கிறார். மூணாவது லாசர் இயேசுவோடு கூட பந்தி இருந்த லாசர். நாலாவது லாசர் வாசனைகளுக்கு நடுவிலே உட்கார்ந்திருந்த லாசர். அல்லேலூயா. நாரி போன மனுஷனை கம 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 கம்மன்னு வாசனை வீசுகிற இடத்துல உட்கார வைக்கிறார். அல்லேலூயா. முதலாவது லாசருவை பார்த்தோம், மரித்த லாசர். ஒரு வசனத்தை வாசிக்கலாம், எபேசியர் 2:1. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்த நாமளும் லாசருவை போல ஒரு நேரத்தில் எங்கே தான் இருந்தோம்? ஆவிக்குரிய ரீதியில் நாம் கல்லறையில் இருந்தோம். இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக, அவரோடு கூட உடன்படிக்கை செய்வதற்கு முன்பாக, அவரிடத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் நாம் மரித்து கிடந்தோம். அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. அதனால லாசரை மட்டும் தான் ஆண்டவர் எழுப்பினார், இல்லை, நம்மையும் எழுப்பினார். லாசரு சரீர பிரகாரமாய் மரித்திருந்தார், நாம ஆத்ம பிரகாரமாக மரித்திருந்தோம். நம்முடைய ஆத்மா மரித்திருந்தது. இரட்சகராகிய இயேசுவை அறியாதபடி பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லாமல், என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு இன்னைக்கு நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கா இல்லையா? நம்மெல்லாம் பிறந்தோடனே அப்படியே பரிசுத்தமாக பிறந்தோமா? இல்லை. உலகத்தில் வாழ்கிற நாள் வரைக்கும் அவ்வளவு அப்படியே புனிதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோமா? இல்லை. ஆனாலும் நமக்கு ஒரு நிச்சயம் இருக்குது, இயேசு கிறிஸ்து என் பாவங்களை மன்னித்திருக்கிறார். நான் அவருடைய இரத்தத்தினாலே நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறேன், கழுவப்பட்டிருக்கிறேன்ற நிச்சயம் இருக்குது. மரித்த லாசருவை போல நாமளும் எப்படி இருந்தோம்? மரித்திருந்தோம். ரெண்டாவது கட்டப்பட்ட லாசர். மரித்த லாசர் அந்த கட்டுகளோடு என்ன பண்ணுறாரு? இதை நான் தியானிக்கும் போது அந்த லாசருடைய கல்லறையை பார்க்கணும். ஏன்னா அடிக்கடி மெசேஜில் 18 அடி ஆழத்தில் இருந்து லாசர் மேலே வந்தாருன்னு சொல்லி மெசேஜில் கேட்டிருக்கேன். 18 அடி ஆழமான அந்த கல்லறைக்குள்ளே இருந்து லாசர் எங்கே வராரு? இயேசு சொல்கிறார், லாசருவே வெளியே வான்னு வெளியே வராரு. அந்த கல்லறை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து ஒரு சிலர் போயிட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ இவ்வளவு ஆழத்துக்குள்ள 18 அடி ஆழம், எவ்வளவு பாதை எப்படி சுரங்க பாதை மாதிரி போகுது பாருங்கள். முதல் இப்படி இறங்கி, அப்புறம் இப்படி போய், அதுக்கப்புறம் இப்படி வந்து, அப்புறம் ஒரு சின்ன இது மாதிரி போய் அதுக்குள்ளே இறங்கி போனால் தான் இந்த லாசர் அதுக்குள்ளே படுக்க வச்சுருந்தாங்க. லாசருவை எப்படி வச்சுருந்தாங்க? போட்டு கட்டி கிட்டி. நான் நிறைய தடவை பார்த்துருக்கோம், ஏசப்பாவை அடக்கம் பண்ண காரியங்களை பற்றி தியானிக்கும் போது வெள்ளைப்போளம், கரியப்போளம், அது இதெல்லாம் பிசின் தைலம் எல்லாத்தையும் போட்டு அந்த உடம்பு அப்படியே அதை பிரிக்கணும். அப்படின்னா அந்த துணியை பிரிக்கவே தோலோட தோலை ஒட்டிடும். அது ஏன் அப்படி செய்கிறாங்க அப்படின்னா, அந்த உடம்பு ஊதி வெடிக்காமல் அப்படியே உள்ளுக்குள்ளே மக்கி போகிறதுக்கு இப்படி கட்டுறது. இப்படி கட்டி வச்சுட்டா உடம்பு என்ன செய்யாது? ஊதாது. வயிறெல்லாம் ஊத முடியாது. அவ்வளவு டைட்டாக அவ்வளவு இதாக கட்டப்பட்டிருக்கும். அப்படி அந்த துணியை பிக்கணும் அப்படின்னா தோலோட சதையோடு சேர்த்து கிழித்து எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் அந்த மரித்த பிரேதத்துலேருந்து என்ன செய்ய முடியும்? அந்த துணியை கலட்டி எடுக்க முடியும். அந்த அளவுக்கு கட்டப்பட்டு படுத்திருக்கிறாரு ஆண்டவர். லாசருவே வெளியே வான்னு சொல்கிறேன். சொன்னது லாசர் காதில் விழுந்துச்சா? லாசர் செத்து போயிருக்கிறாரு. செத்த பிரேதம், அது 4 நாள் ஆகி நாரி போன பிரேதம். அதையும் வேற கட்டி வேற எப்படி ஃபுல்லாக காது எல்லாத்தையும் கட்டி வச்சுரு. அந்த சத்தம் அந்த பாஸ்டர் சொல்கிறாரு, மேலே நின்று கூப்பிட்டாராம். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நின்று உள்ளே இருக்கிற விக்டோரியா சிஸ்டர், ஜான் பிரதர்,
விக்டோரியா சிஸ்டர், ஜான் பிரதர் யாருக்குமே உள்ளே கேட்கவே இல்லையா. 18 அடி தான் கூப்பிட்டா கேட்டிருக்கோம். ஆனால் அது இப்படி வளைஞ்சி 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 உள்ளே போகிறதுனால மேலேருந்து எவ்வளவு சத்தமாக கூப்பிட்டாலும் கல்லறைக்குள்ளே இருக்கவங்களுக்கு என்ன செய்யலை, கேட்கலை. அப்போ அந்த சிஸ்டர் சொன்னாங்களாம், ஏன் பிரதர் நீங்கள் மேலேருந்து கூப்பிட்ற சத்தமே எனக்கு கேட்கல, இந்த லாசருக்கு எப்படி கேட்டுச்சு. செத்து போன மனிதன், செத்து போன உடல், ஆனால் சொல்லப்பட்ட வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. அல்லேலூயா. நாம் விக்டோரியா சிஸ்டர், ஜான் பிரதர்ன்ற வார்த்தையில் ஜீவன் இல்லை. ஆனால் இயேசு லாசருவே வெளியே வான்ற அந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவன் அந்த சரீரத்துக்குள்ளே போய் அந்த சரீரத்தை என்ன பண்ணிச்சு, தூக்கிட்டு வந்துச்சு. எப்படி தூக்கிட்டு வந்துச்சு? முதல்ல இப்படி படுத்துருக்க லாசர் இப்படி எந்திரிச்சிருக்கணும். எந்திரிச்சு அந்த அந்த இதுக்குள்ளே அந்த ஓட்டக்குள்ளே என்ன செஞ்சுருக்கணும், இப்படி நுழைஞ்சு வந்து அப்புறம் இப்படி நின்று அப்புறம் இப்படி ஏறி அப்படி ஏறி இப்படி ஏறி மேலே வந்திருக்கணும். எப்படிங்க கட்டப்பட்டு கை காலெலாம் ஒட்டி போய் இருக்கிற ஆள் எப்படி நடந்து வந்திருக்க முடியும்? நம்முடைய கற்பனை சக்திக்கு புரியாத வகையில் கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நினைப்போம் எப்படி நடந்துச்சு, எப்படி இந்த ஆள் காலை கூட தூக்கி இந்த காலை அந்த காலை வைக்க முடியாது. இது ஏதோ ஒரு கட்டுக்கதை இல்லை. நாம் ஆராதிக்கிற தேவன் சரித்திர நாயகன். அவர் செஞ்சார்னா இங்கே தான் உட்காந்தாருன்னு கையை காமிக்க முடியும் நம்மளால. இங்கே தான் நடந்தாருன்னு நமக்கு தெரியும், இங்கே தான் படுத்து தூங்கினாருன்னு நமக்கு தெரியும், இங்கே தான் ஞானசானம் எடுத்தாருன்னு தெரியும், இந்த இடத்துல தான் உட்காந்து ஜெபம் பண்ணாருன்னு தெரியும், இந்த இடத்துல தான் அவர் செத்தாருன்னு தெரியும், இங்கே தான் எந்திரிச்சாருன்னு தெரியும், இந்த இடத்துல தான் கோவப்பட்டாருன்னு தெரியும், இந்த இடத்துல தான் அழுதாருன்னு தெரியும். எல்லாமே ஆதாரபூர்வமாய் நிரூபிக்கிற உயிருள்ள தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். ஆனால் அந்த தெய்வம் சொன்ன வார்த்தை கூட அநேகருக்கு அந்நிய காரியமாக நமக்கு அப்பப்போ நமக்கு தோணும். அவங்களுக்கு கூட தோணாது, நமக்கு தான் அப்பப்போ என்ன செய்வோம். ஆனால் நம்மையும் அவர் நேசிக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய அன்பு பூரணமானது இல்லை, ஆனால் அவர் நம்மை உண்மையாய் நேசிக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அப்போ அதுலேருந்து என்ன செய்கிறாரு, எழும்பி வராரு. கட்டப்பட்ட லாசர், லாசர் உயிரோடு எந்திரிச்சிட்டார். அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்தவர்களாகிய நான், இப்போ நான் தான் லாசர்னு வச்சுக்கோங்க, நான் உயிரோடு எந்திரிச்சிட்டேன். ஆனால் நான் எப்படி இருக்கேன், இப்போ கட்டப்பட்டு இருக்கேன். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட மக்கள்ல அநேகர் லாசர் எப்படி அப்படியே கட்டோட வெளியே வந்தாரோ அப்படி தான் வந்து சுற்றிட்டு இருக்கு. அப்படியே வருது கட்டப்பட்ட லாசர். கண்ணு கட்டப்பட்டு, வாய் கட்டப்பட்டு, காலு கட்டப்பட்டு, கை கட்டப்பட்டு, அப்படியே தான். என்னப்பா நான் ரட்சிக்கப்பட்டேன், அப்படியா? ஆமாம், இயேசு என்னை தொட்டார், நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அப்புறம் ஏன்பா கட்டப்பட்டிருக்க? அது அப்படி தான். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 8:32. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஏற்கனவே நம்ம ஒரு மெசேஜ் வச்சுருக்கோம், விடுதலையின் 3 நிலைகளா என்னமோ, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. முதல் விடுதலை, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். இந்த விடுதலை தான் லாசருடைய கல்லறைக்குள் நடந்த விடுதலை. குமாரன் விடுதலையாக்கினார், அது கல்லறைக்குள் நடந்த விடுதலை. அதுதான் நாம் ரட்சிக்கப்பட்டது, இயேசுதான் ஆண்டவர்ன்ற அறிவு நமக்கு வந்தது. ரெண்டாவது விடுதலை, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை. ஞானஸ்தானம் எடுத்து இயேசுவை ஏற்றுக்கிட்ட உடனேயுமே 100க்கு 100 அப்படியே எல்லாருமே இயேசுவை போல என்ன செய்யலை, மாறலை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஏதாவது ஒரு காரியத்தில் விழுந்து விழுந்து எந்திரிப்போம். ஆனால் சத்தியம் நம்மளை நோக்கி வரும். மகனே இதை செய்யாத, மகனே இதை செய், மகனே இதை பார்க்காத, மகனே இதை பாரு, மகனே அங்கே போகாத, மகனே இதை செய்யாத. ஆண்டவர் இடைப்படுவார். நீ இப்படி நினச்சிருக்கக்கூடாது, நீ இப்படி பேசியிருக்கக்கூடாது, நீ இங்கே போயிருக்கக்கூடாது, நீ இதை பார்த்துருக்கக்கூடாது, நீ இதை தொட்டிருக்கக்கூடாது, நீ இவங்களை அடிச்சிருக்கக்கூடாது. அப்படியே படிப்படியாக 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 ஒரு சில வருஷங்கள் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், 3 வருஷம் ஆகலாம், 5 வருஷம் ஆகலாம், 10 வருஷம் கூட ஆகலாம். சத்தியத்தில் நம்முடைய கட்டுகள் ஒன்று ஒன்றா இருக்கப்படும். கண்ணில் உள்ள கட்டுகள், எடுப்பாக பார்க்குற கண், பெருமையாக பார்க்குற கண், பொறாமையாக பார்க்குற கண், கோவத்தில் பார்க்குற கண், அந்த கண்ணில் உள்ள கட்டை கர்த்தர் ஒரு நாளைக்கு அவுத்து போடுவார். காதில் உள்ள கட்டை ஒரு நாளைக்கு அறுத்து போடுவார். கையில் உள்ள கட்டு, சத்தியத்தை அறிய 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 ஒன்று ஒன்றா என்ன செய்யப்படும். முதலாவது கல்லறைக்குள் இருந்த லாசரு, ரெண்டாவது கட்டப்பட்ட லாசரு. கட்டப்பட்ட லாசருடைய கட்டுகள் அவிழ்க்கப்படணும்னா ஆண்டவருடைய சத்திய வார்த்தை நமக்குள்ளே என்ன செய்யணும், சத்தியத்தையும் அறிவீர்கள். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். கல்லறைக்குள்ளே இருந்த லாசருவே வெளியே வான்னு சொல்லி குமாரன் வெளியே கூட்டு வந்துட்டாரு. ஆனால் கட்டுகள் அறுக்கப்படணும்னா எங்கே தான் வரணும்,
சத்தியத்தை அறியணும். பைபிள், அதுக்கு தான் பைபிள் படிங்க, பைபிள் படிங்க. எத்தனையோ குடும்பங்களில் பைபிள் படிக்கக்கூடாதுன்னு பிரச்சனை. பைபிள் படிக்கக்கூடாது, பைபிள் இருக்கக்கூடாது. எவ்வளோ யோசிச்சு பாருங்க, நம்மளெல்லாம் ஆண்டவர் எவ்வளோ விடுதலையாக வச்சிருக்கிறார். பைபிள் வேணுமா நான் வேணுமா? உனக்கு பைபிள் வேணுமா நான் வேணுமா? பைபிள் தான் வேணும். அப்போனா நான் வரல, நான் போகிறேன். இவ்வளவு தூரம் நெருக்கமாக வாழக்கூடியவங்க இயேசுவுக்காக பைபிள் தான் வேணுன்றதுக்காக எவ்வளோ துக்கத்தையும் வேதனையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கெல்லாம் தெரியாது. நீங்கள் பைபிள் படித்தா உங்களுக்கு டைவர்ஸ் நோட்டீஸாக வரும். பைபிள் படித்து அந்த கட்டத்தில் போய் இன்னமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. பைபிள் படித்தா என் பிள்ளைங்களை பார்க்காத, பைபிள் படித்தா எங்கள் வீட்டுக்கு வராத, பைபிள் படித்தா எந்த நல்லது கட்டத்திலையும் உன்னை சேர்த்துக்க மாட்டோம். நமக்கு இதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனாலும் நமக்கு பைபிள் படிக்க கஷ்டமாக இருக்குது. பைபிள் படித்தா எனக்கு என்ன இருக்குது, தலை வலிக்குது, கண்ணு வலிக்குது, வலிச்சா வலிச்சுட்டு போகுது. சினிமா பார்க்குறதுக்கு வலிக்கலையா? 2 மணி நேரம் அப்படியே கொட்ட 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 உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், அது நல்லா இருக்குது. பைபிள் படித்தா மட்டும் என்ன செய்யுது, கழுத்து வலிக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என்னை கனம் பண்ணுகிறவர்களை சத்தியம்தான் விடுதலை ஆக்கும். பைபிளை படித்தா மட்டும்தான் நமக்கு அந்த விடுதலை கிடைக்கும். இல்லைன்னா அப்படியே கட்டப்பட்ட லாசர் மாதிரி அப்படியே ரவுண்ட் அடிக்க வேண்டியதுதான். அப்படியே கட்டு பயங்கரமாக அப்படியே இருக்க. ரெண்டாவது காரியம் கட்டப்பட்ட லாசர். 3வது பந்தி இருந்த லாசர். வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க, யோவான் 12வது அதிகாரம் 1-2. அங்கே அவருக்கு ராவு இருந்து பண்ணினார்களாம். படிக்கும்போது ட்ரீட் வச்சுருக்காங்க ஏசப்பாக்கு. ராவு இருந்து பண்ணுறாங்க. அந்த பெத்தானியாவுக்கு தான் அடிக்கடி வராரு பாருங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்ச இடம் போல். ஏன்னா அங்கே தான் இந்த அருமையான குடும்பம் இருக்குது. எந்த குடும்பம்? லாசரு, மார்த்தாள், மரியாள். காலையில் இதெல்லாம் ஒரு சீரியல் மாதிரி சூப்பராக பார்த்தோம். அப்படியே ஒவ்வொன்றும் எப்படி வந்திருக்கும், இயேசு எப்படி வந்தார், லாசரு எப்படி வந்தார், இந்த மார்த்தாள் மரியாள்கிட்ட எப்படி ஆண்டவர் அன்பாக இருந்தார். அல்லேலூயா. திரும்ப பெத்தானியாவுக்கு வராரு. பெத்தானியாவுக்கு வந்தோன்னுமே நைட்டு ராவு இருந்து நைட்டு என்ன செய்கிறாங்க, ஆண்டவருக்கு ட்ரீட் வைக்கிறாங்க. ஒரு வீட்டில் சாப்பாடு கீப்பாடெலாம் ஆகிட்டுருக்கு. அந்த இடத்துல வழக்கம் போல் மார்த்தாள் என்ன செய்கிறாங்க, பணிவிடை செய்து கொண்டு இருக்கிறாங்க. மரியாள் என்ன பண்ணுறாங்க, அவருக்கு அதை வாசிப்பா. லாசரு அவருடனே கூட கல்லறையில் உட்கார்ந்திருந்த லாசரு ஏசப்பா கூட சரிக்கு சமமாக சேரில் உட்கார்ந்துருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய ஆண்டவர். நம்மளெல்லாம் அவருக்கு ஈக்குவலாக தான் நம்மளை உட்கார வைக்கிறார். நம்மை கிறிஸ்துவோட கூட நம்மை எழுப்பி உன்னதங்களிலே உட்கார வைத்தார். உன்னதங்களிலே இயேசுவோடு கூட உட்கார வைத்தார். அல்லேலூயா. சரி, அடுத்து கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? அந்த வீடு முழுவதும் தைலத்தின் நறுமணத்தால் நிறைந்தது. நாற்றத்துக்குள் இருந்த லாசரு நறுமணத்திற்குள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் தலைகீழாய் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுவார். நாற்றத்தில் இருக்கிறீங்களா? உங்களை வாசனைக்குள்ளே நறுமணத்துக்குள்ளே உட்கார வச்சு ஆண்டவர் அழகு பார்ப்பார். கடன் பிரச்சனையில், பொருளாதார நெருக்கத்தில், வறுமையில் இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்கள் கையில் ஐஸ்வர்யத்தை கொடுத்து அழகு பார்ப்பார். அல்லேலூயா. சரீரத்தில் வியாதியோடு கஷ்டப்படுறீங்களா? ஆண்டவர் உங்கள் சரீரத்தை பலப்படுத்தி அழகு பார்ப்பார். ஞானமே இல்லைன்னு திட்டு வாங்குறீங்களா? ஆண்டவர் உங்களை ஞானியாய் மாற்றி அழகு பார்ப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 4 நாள் ஆன ஒரு பிரேதம், 4 நாளில் அந்த பிரேதம் எவ்வளவு நாரி பிறகு, எவ்வளவு தான் பரிமள தைலத்தெல்லாம் நீ போட்டு சுகந்த வர்க்கத்தெல்லாம் போய் கட்டினாலும் 4 நாளில் என்ன ஆயிரும்? மார்த்தாள் சொல்கிறாங்க, ஆண்டவரே 4 நாள் ஆயிற்றே, இப்பொழுது நாருமே. நாற்றத்தில் கிடந்த லாசருவை அந்த வீடு முழுவதும் பரிமள தைலத்தின் நறுமணத்தால் நிறைந்தது. அந்த வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்கார் லாசர். அல்லேலூயா. நாற்றத்தில் உட்கார்ந்துருக்கிறவங்கள வாசனையில் உட்கார வச்சு பார்க்குறதான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. நாற்றத்திலே நீ என்னதான் இருந்தாலும் நீ நாற்றத்தில் இருந்தவன். இன்னொரு வசனம் இருக்கும், குஷ்டரோகியாய் இருந்த சீமோனுடைய வீட்டில். குஷ்டரோகியாய் இருந்த, ஒரு காலத்தில் குஷ்டரோகியாக இருந்தார். ஏசு அவரை சுகமாக்கிட்டாரு. இப்போ சரிக்கு சரி அவரை எங்கே கொண்டு வந்து உட்கார வைக்கிறார்? அல்லேலூயா. அல்லேலூயா.
வெளியில தான் சொல்லுவாங்க சமபந்தி. இயேசு தான் சமபந்தி. அவர் தான் நமக்கு சமபந்தி கொடுக்கிறவர், அவர் தான் நமக்கு சமத்துவம் கொடுக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஆண்டவர் வந்து சரிசமமா என்ன செய்யறாரு? உட்கார வைக்கிறார். இப்ப மூணாவது பார்த்தோம், பந்தி இருந்த லாசர். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1:9. ஆண்டவர் நம்மளை எதுக்கு அழைச்சிருக்காரு பாருங்களேன். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். எதற்கு அழைத்திருக்கிறார்? தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கல்லறையில் இருந்த லாசரு, அடுத்து கட்டப்பட்ட லாசரு, கட்ட அவிழ்க்கப்பட்டார். கட்ட அவிழ்க்கப்பட்டோன்னு ஓடலை லாசரு, எங்கே போகிறேன்ட்டு வந்து எங்கே உட்கார்றாரு? இயேசுவோடு ஐக்கியமாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியம் இருக்கா? இயேசுவோடு உங்களுக்கு ஐக்கியம் இருக்கா? இயேசுவோடு பழகுறீங்களா? இயேசுவை வந்து பக்தி மார்க்கமாக பின்பற்றுகிறவர்களா அல்ல, ஆத்மார்த்தமாய் பின்பற்றுகிறவர்களா இருக்கணும். பக்திமான்களாய் அல்ல, சீசர்களாக இருக்கணும். அல்லேலூயா. இயேசுவோட ஐக்கியம் இருக்கா? ஐக்கியம்னா என்ன? உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டுங்க யாராவது இப்போ இல்லை, இப்போ இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ இருந்தால் தயவுசெய்து ஃப்ரெண்டுகளெல்லாம் விட்டு வெளியே வந்துடுங்க. ஃப்ரெண்ட்ஷிப்புன்றது வேறு, ஃபெலோஷிப்புன்றது வேறு. என்னன்றது ஃப்ரெண்ட்ஷிப்பு. எல்லாத்தையும் மனசில் உள்ளதெல்லாம் கொட்டுறதுக்கு பேர் ஃபெலோஷிப்பு. கொட்டுறது யார்கிட்ட கொட்டணும்? இயேசுகிட்ட கொட்டணும். ரெண்டாவது, இயேசுடைய ஸ்தானாதிபதியாக நம்முடைய பிரச்சனைகளுக்காக பாரம் எடுத்து போய் தேவ சமூகத்தில் நிற்கிறவங்ககிட்ட கொட்டணும். சும்மா எல்லாத்திலையும் போய் என்ன செஞ்சுட்டு இருக்கக்கூடாது, கொட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. சவமணிக்க நம்மளும் கட்டு 4 பேரை கெடுத்து விட்டு அலையக்கூடாது. அல்லேலூயா. அப்போ இயேசுவோட நம்ம ஐக்கியமாக இருக்கோமா? இன்னைக்கு ஒரு காரியம் நடக்குது, நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒன்று, யார்கிட்ட போய் முதல் சொல்லுவீங்க? இயேசுகிட்ட முதல் சொல்லணும். ஆண்டவரே, இன்னைக்கு நான் போனேன் ஏசப்பா, பாருங்கள் ஏசப்பா, இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் ஏசப்பா, பாருங்கள் ஏசப்பா, சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஏசப்பா, ஆனால் எனக்கு பின்னாடி வந்தவங்கள்ட்ட கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க, இப்போ இது கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரில ஆண்டவரே, இருந்தாலும் நீங்கள் எனக்கு எல்லாமே நன்மை செய்வீங்கப்பா அப்படின்னு அவர்கிட்ட நல்லா பேசி ஈஸி முடித்து அவர்கிட்ட இங்கே அப்படி இல்லை, அப்படியே டைப் பண்ணுறதை பார்க்கணுமே. நான் இந்த விரல் கர்த்தர்கிட்ட ரொம்ப கணக்கு சொல்லணும். இந்த விரல் கணக்கு சொல்லணும். ஏன்னா இந்த ஆள்காட்டி விரல் மேலே பார்த்த விரல், இந்த விரல் எங்கே பார்க்குது? வானத்தை பார்க்குது. இயேசுவை பார்க்குற விரல். இந்த விரலில் பார்த்தீங்கன்னா இப்படி 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 ஃபோனில் டைப் பண்ணுறது சக்கு 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 சக்குன்னு அப்படியே 2 பக்கம் 3 பக்கம். ஏண்டி நான் போனேனாடி, வந்தாங்களாடி, அங்கே 6 பேர் வந்திருந்தாங்கடி, என்னை 3ஆவதாக கூப்பிட்டாங்கடி, அப்புறம் சொல்கிறேன்னு சொன்னாங்கடி, 4ஆவதாக உள்ளவங்கள்ட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கடி, ஏண்டி இப்படி, எதுக்குடி இப்படி, அப்படி தாண்டி, அவ்வளோதான். இயேசுக்கிட்ட முதல்ல இயேசுவோடு ஐக்கியமாக இருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன். லாசர் பாருங்களேன், செத்து 4 நாள் கழித்து நாரி போய் கட்டுகளோடு வெளியே வந்து அந்த கட்டுகளை அறுத்து விட்டு ஆண்டவர் இவர் நினச்சிருந்தா அப்பா செத்தவங்க உயிரோடு எந்திரிக்கணுன்னே எங்கள் சித்தப்பா என்னை வர சொன்னார், என் மகன் செத்து போயிட்டான், திரும்பி வந்துட்டான், எங்கள் சித்தப்பா பார்க்க போகிறேன்னு குடுக்குடுன்னு போய் சித்தப்பா வீட்டில் 4 நாள், மாமியார் வீட்டில் 2 நாள், அண்ணன் வீட்டில் 2 நாள் போய் அப்படியே உலகம் சுற்றுறட்டி வந்துட்டு அப்படிலாம் இல்லை, என்னை உயிரோடு எழுப்பினார். பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரினில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும். அப்படியே உக்காந்துட்டார். உங்களை அப்படியே 24 மணி நேரம் உட்கார சொல்லலை. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் முதல்ல ஓப்பன் பண்ணுறது அவர்கிட்ட தான். அவர்கிட்ட சொன்னதுக்கப்புறம் வேறு யார்கிட்ட வேணாலும் என்ன செய்யுங்க சொல்லுங்க. 3வது, முதல் லாசரு கல்லறையில் இருந்த லாசரு, 2வது லாசரு கட்டப்பட்ட லாசரு, 3வது இருந்த லாசரு பந்தி இருந்த லாசரு, 4வது இருந்த லாசரு வாசனைக்குள் உட்கார்ந்திருந்த லாசரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வாசனை திரவியம் ஊற்றப்பட்டது வேணால் இயேசுவுக்காக இருக்கலாம். அந்த வாசனையை அனுபவிச்சது லாசர். லாசருவை பார்க்க வந்தவங்க எல்லாருக்குமே எப்படி இருக்குது? எல்லாரும் லாசருவை பார்க்க வராங்க. என்ன செஞ்சுட்டான்? உயிரோட வந்துட்டானாம்ல, உயிரோட வந்துட்டானாம்ல, உயிரோட வந்துட்டானாம்ல. பார்க்க வந்தவங்க எல்லார் மத்தியிலும் ஒரு வாசனை வருது.
அந்த வாசனை தான் ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனை. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்குள்ள இருந்து என்ன வாசனையை வெளிப்படுத்துவார்? ஜீவ வாசனையை வெளிப்படுத்துவார். நம்ம வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள் வெளியில போகும்போது அது ஜீவ வாசனையா தான் போகுமோ ஒழிய மரண வாசனையா போகவே போகாது. இயேசுவின் நாமத்தினாலே மரண இருளை மத்தியானத்தை போல மாற்றுகிற தேவனாகிய கர்த்தர். பிசாசு என்னதான் மரண வாசனையை கொண்டு வரணும்னு நினைச்சாலும் நீங்க சொல்லுங்க, ஏசப்பா என் வாழ்க்கையிலேருந்து என் பிள்ளைங்க வாழ்க்கையிலேருந்து ஜீவ வாசனை தான்ப்பா வெளிப்படும். அதற்கு விரோதமாக இருக்கிற வாசனை மாறட்டும். நான் விசுவாசிக்கிறேன். மரண வாசனையில் இருந்த லாசருவை, நாற்றத்துக்குள்ள கடந்த லாசருவை வாசனையில உட்கார வைக்க உங்களால முடியும்னா என் வாழ்க்கையை வாசனைக்குள்ள வாழ்க்கையாய் மாற்ற உங்களால முடியும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பி நின்று ஜெபிக்கலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே. நாற்றத்திலே இருந்த மார்த்தாள் மரியாளுடைய சகோதரனை வாசனையிலே கொண்டு வந்து அமர வைத்த தேவனே, இந்த நாளிலே ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திலே, எங்கள் சபையிலே, எங்கள் ஆண்டவரே சொந்த பந்தங்களுக்கு மத்தியிலே யாரெல்லாம் நாற்றத்திலே இருக்கிறார்களோ அவர்களை வாசனையிலே கொண்டு வந்து நீர் உட்கார வைங்க ராஜா. அந்த வீடு முழுவதும் பரிமள தைலத்தின் நறுமணத்தால் நிறைந்திருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நறுமணத்தால் நிறைந்த வீட்டிலே கொண்டு வந்து லாசருவை அமர வைத்தீர் ஐயா. நாற்றத்தை நீக்கினீர் ஆண்டவரே. மரண வாசனையை நீக்கினீர். மரண இருளின் வாசனையை நீக்கி போட்டீங்க ராஜா. ஆண்டவரே, அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் நாங்கள் மரித்து கிடந்தோம். இயேசு என்றால் யார் என்று தெரியாமல் இருந்தோம். பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லாமல் இருந்தோம். எங்களை ஞானஸ்தானத்திலே அவரோடு கூட ஒப்புரவாக்கி அவருடைய மாம்சத்திலும் இரத்தத்திலும் பங்கு பெறும்படி எங்களுக்கு ஸ்லாக்கியம் கொடுத்து இந்த நாள் வரை எங்களை நடத்தி வருகிறீர். கட்டப்பட்ட நிலைமையில இருந்தோம். ஞானஸ்தானம் எடுத்தும் அநேக கட்டுகள் எங்க வாழ்க்கையில இருந்துச்சு ராஜா. சத்தியத்தை அறியாததுனால ஆண்டவரே அநேக தவறுகளை செய்து கொண்டு இருந்தோம். ஆனால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும்னு சொல்லி எங்களுக்கு விடுதலை கொடுத்தீர் தகப்பனே. பாவத்தின் அடிமைத்தனத்திலே மரண இருளுக்குள்ளே இருந்த லாசருவை உங்களோடு கூட சரிக்கு சரி உட்கார வைத்தீர் ஐயா. ஆண்டவரே, எங்கள் ஆசனங்களை உயர்த்துகிற தேவன் ஆண்டவரே, ராஜாக்களுடைய ஆசனங்களோடு எங்களுடைய ஆசனங்களை உயர்த்தி வைக்கிற ஆண்டவர். ஆண்டவரே, குழியில் இருந்த வாழ்க்கையை ஆண்டவரே உயரத்தின் மேல் வைக்கிறவர் தகப்பனே. இந்த மாலை வேளையில வந்திருக்கிற இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வை கட்டளையிடுங்க. இயேசுவோடு கூட ஐக்கியத்தை கட்டளையிடுங்க. இயேசுவோடு ஐக்கியத்தை தாங்க. இயேசுவோடு ஐக்கியம் உள்ள பிள்ளைகளாய், அவரோடு ஃபெலோஷிப் வைத்துக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே, சபையோடு ஐக்கியம் உள்ளவர்களாய் ஆண்டவரே, தேவ பிரசன்னத்தோடு வாழ பழகியவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் லாசருடைய வாழ்க்கையில நடந்த இந்த 4 விதமான ஆசீர்வாதங்களும் எங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலே நிறைவேறட்டும். எங்கள் மூலமாய் ஜீவ வாசனை கடந்து வர கர்த்தர் கிருபை செய்யும். லாசருவை பார்க்க வந்தவங்க எல்லாம் அந்த நறுமணத்தை அனுபவித்தார்கள். எங்க வாழ்க்கையில நீங்க செஞ்சதை கேள்விப்படுற எல்லாரும் ஜீவ வாசனையை உணர கர்த்தர் கிருபை செய்யும். அப்படி செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். ஜீவனுக்கு ஏதுவான நன்மைகள் நடக்கட்டும். எல்லா இருளின் கிரியைகள், சாத்தானுடைய சகல விதமான தந்திரங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போகட்டும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்னு சொன்னீங்க ஆண்டவரே. அந்த வார்த்தையை நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்க வாழ்க்கையை வாசனையாய் மாற்ற வல்லமை உள்ள தேவன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் செய்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் ஆளுகையும் ஜெயமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு
சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆக உங்கள் எல்லைகளில் தேவனுடைய வாசனை வீசும்.